The question is not whether it is safe. When should you do it? Yeah. Why ஒன்று, should we do it? when should you do it and why Yeah, should you why do should it? you do என்னை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து the simplest way to buy gold in smaller values is through mutual funds. Because the units are there, it is supervised by SEBI, so it's reasonably, well monitored. I won't say the same thing of all the other apps. Okay. And second thing, இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரைஸ் வந்ததுக்கு பிறகு இதுக்கு ஜியோபொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட ரீசன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. நாளைக்கு இப்போ யூஎஸோட எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் போய் எல்லா கண்ட்ரீஸும் இப்போ சைனாவோ ரஷ்யாவோ ஒரு சமரசம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு இந்த கோல்ட் ப்ரைஸ் இருக்குமான்றது கேள்விக்குறி தான். பட் ஒன்ஸ் ஏறினா இறங்காதுல்ல, அப்படியெல்லாம் நினைக்கவே முடியாது. அப்படி நடந்ததும் கிடையாது. 2012 எனக்கு நல்ல நபருக்கு நானே விற்றுருக்கேன் ஒரு ஹையில், அங்கேருந்து 35% கீழே வந்து. ஸோ அதை எல்லாரும் மறந்துடுறாங்க. இன் டாலர் டேர்ம்ஸ் இந்தியாவில் ஏன் இறங்கலைன்னா அன்றைக்கி 40 ரூபா இருந்த ரூபா வந்து 60 ரூபாய்க்கு போயிடுச்சு. அதனால் அந்த வீழ்ச்சி நமக்கு தெரியல, பிகாஸ் அவர் கரன்சி வீக்கெண்டு. பட் அது எல்லா நேரத்துலையும் இன்றைக்கி வந்து உங்கள் கரன்சி இஸ் அட் அ லோ, கோல்டு இஸ் அட் அ ஹை, ஸோ இட்ஸ் அ டபுள் ரிஸ்க் ஆக்சுவலி. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக இறங்கவே இறங்காதுன்னா சொல்ல முடியாது. கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இன்றைக்கி அவசரப்பட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த தேவை தெரியல. ஐ திங்க் பீப்புள் கேன் டெஃபர் இஃப் தே கேன்.